கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். ஆகஸ்ட் 3 தஞ்சாவூர்ல திமுக சார்பில் தாவேக அரசை கண்டிச்சு முதல் ஆர்ப்பாட்டமானது இந்த காவிரி தண்ணீர் திறக்க கோரி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறாங்க. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள்லாம் கால் சூட்டு அரசு அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்களை எடுத்து வைக்கிறாங்க. இதற்கு மத்தியில காவிரி மேலாண்மை வாரியம் கூட ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு 15 நாட்களுக்கு 4 TMC வீதம் தண்ணீர் திறந்தே ஆகணும்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க. கர்நாடக முதலமைச்சர் TK சிவகுமார் தலைமையில கூட கர்நாடகாவில் ஒரு அவசர கூட்டம் கூட நடைபெற இருக்கிறது. இப்படி பாக்குறீங்க சார்? உச்ச நீதிமன்றத்துடைய ஆணையின் அடிப்படையில் தான் காவேரி நடுவர் மன்றம், காவேரி மேலாண்மை வாரியம், காவேரி ஒழுங்காற்று குழு இவையெல்லாம் அமைக்கப்பட்டது. ஒரு ரூல் விதி பின்பற்றப்பட்டு குறுவை சாகுபடியும் போது எவ்வளவு தண்ணீர் திறக்க வேண்டும், சம்பா சாகுபடியும் போது எவ்வளவு தண்ணீர் திறக்க வேண்டும், ஜூன் ஜூலையில் எவ்வளவு தண்ணீர் திறக்கணும் அப்படின்றத ஒரு விதிமுறை வச்சிருந்தோம். காவேரி மேலாண்மை வாரியத்திலே நாம் தண்ணி வேணும், ஜூன் 12 மேட்டூர் அணை திறப்பது வழக்கம் போல் திறக்கிறோம். காவேரி நீர்பிடிப்பு பகுதியில் கடுமையான மழை இருந்தாதான் ஜூன் 12 மேட்டூர் அணையை திறந்திருக்கான். இதான் வழக்கம். இல்லாட்டினா அவங்க அணையை திறக்கிறதுல தண்ணி கொடுக்கறது இல்லை. இப்பெல்லாம் 2 லட்சம் ஏக்கருக்கு மேலே பயிரிடாமல் விட்டுட்டாங்க. நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி விவசாயிகள் பயிரிடவே இல்லை. இந்த நிலைமை நீடித்தா தமிழ்நாடு பெரும் பஞ்சத்துக்கு போயிடும். காவிரி மேலாண்மை வாரியத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பாக ஜூன் 12 வரப்போகுது, எங்களுக்கு தண்ணி தரங்கன்னு இவங்க கேட்கும்போது அங்கே கர்நாடகா என்ன முறையிட்டு இருக்குன்னா, எங்களுக்கு பெங்களூரில் குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை, அணையிலிருந்து நாங்கள் திறக்க முடியாது, இன்னும் 1 வார காலம் அவகாசம் கொடுங்க, மழை பெய்தால் யோசிப்போம்னு சொல்லி வாய்தா வாங்கிட்டாங்க. அந்த வாய்தாவே வாங்க விட்டுருக்க கூடாது. ஏன்னா நமக்கு காவேரி ஒழுங்காற்று ஆணை என்னன்னு கேட்டால், காவேரி மேலாண்மை வாரியம் என்ன சொல்லுகிறதோ அதை நடவடிக்கை ஏற்படுத்துவதுதான் காவேரி ஒழுங்காற்று ஆணையத்துடைய வேலை. அப்ப நமக்கு ஜூன் 12 எவ்வளவு தண்ணி திறக்கணும்னு சொல்லி ஏற்கனவே விதி முறை இரு மாநில அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டு காவேரி மேலாண்மை வாரியத்துக்கு கட்டுப்பட்டு சொல்லியிருக்கோம். 1 வார அவகாசம் கேட்டது தவறு, கர்நாடகா கேட்டது தவறு, அதை கொடுத்தது காவேரி மேலாண்மையத்தின் தவறு. அதற்காக போராடுறது புதிதாக பொறுப்பேற்ற தாவேக அரசுடைய கையாளாகத்தான். எங்களுக்கு அங்க எவ்வளவு இருக்கு நீர் அணையிலன்னு பார்ப்போம், அந்த சதவீத அடிப்படையில் நீ குடிநீருக்கு போய் எங்களுக்கு கொடு அப்படின்னு நம்ம கேட்டிருக்கணும். கேட்கல. இப்போ 1 வாரம் தாண்டிடுச்சோம். 1 மாசத்துல 2வது முறையாக காவேரி மேலாண்மை வாரியம் கொடுது. அப்ப கேட்கும்போது அப்பையும் மறுக்கிறாங்க. இப்போ காவேரி ஒழுங்காற்று ஆணையத்தில் நம்ம சொல்லும்போது அவங்க நேற்றைக்கு இத்தனை டிஎம்சி தண்ணி கொடுக்கணும்னு ஒரு உத்தரவு போடுறாங்க. இப்போ கர்நாடகாவில் TK சிவகுமார் காவேரி மேலாண்மை வாரியம் போறாங்க. ஒழுங்காற்று ஆணை நமக்கு சொன்னதுக்கு பின்னாடி அவர் காவிரி மேலாண்மை வாரியத்தில் மேல்முறையீடு போய் எங்களுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்றாரு. இப்படி அடம் பிடிச்சுக்கிட்டே இருந்தா என்ன செய்யறது? இன்னைக்கு கர்நாடகத்தில் ஜனநாயகம் படத்தில் அவருடைய போஸ்டர்லாம் கிழிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், அவரு தப்போ சரியோ நம்ம ஏத்துக்கிறோமோ ஏத்துக்கலையோ, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவருடைய படத்தை கிழிக்கிறது தமிழனை அவமானப்படுத்துவதான். கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் இதை கடுமையான நடவடிக்கை எடுக்காட்டினா இரு மாநிலத்துடைய பரஸ்பர உறவு கெட்டு போயிடும், இனவெறியை தூண்டுற மாதிரியான செயலாயிரும். இன்னைக்கு இவர் ஜனநாயகம் படம் அங்க ஓடணும் இருக்காத, இவர் அமைதியா இருக்காரு, புழுப்பூச்சி மாதிரி அமைதியா இருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர். அவர் படத்தை நீங்க அவமரியாதை செய்யறது, அவர் படத்தை கிழிக்கிறது என்பது, அவரே அந்த ஜனநாயகம் படம் ஓடட்டும் வசூல் கட்டு போன அமைதியா இருக்காரு. நீ அவரை வம்பு கிழக்கிறது என்பது தனிப்பட்ட விஜயம் இல்லை, தமிழ்நாட்டு மக்களை வம்பு கிழப்பதான் நாங்க கருதுறோம். தனிப்பட்ட விஜய்க்கு ஏற்பட்ட அவமரியாதை நாங்க பார்க்கலாம். ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவமரியாதை செய்வது, தமிழனை அவமரியாதை செய்வது கண்டிக்கத்தக்கது. அதனால
இப்ப டி.கே. சிவகுமார் என்ன சொல்றாரு, 3ஆம் தேதி முதலமைச்சர் வரதாக ஜோசப் விஜய் பேசிட்டாருன்னு சொல்றாரு. இத ஏன் தமிழ்நாடு அரசு செய்தி குறிப்புல சொல்லல? கர்நாடக முதலமைச்சர் சொல்லுகிறார், பேச்சுவார்த்தைக்கு வருவதாக 3ஆம் தேதி வருவதாக சொல்லியிருக்கிறார். நான் ஹெலிகாப்டர் ரெடி பண்ணிருக்கேன், எங்க வறண்ட பகுதியெல்லாம் காட்ட போறோம், கர்நாடகத்துடைய அணையெல்லாம் காட்ட போறோம், இதுக்கெல்லாம் தயாரா இருக்கிறோம்னு சொல்லி ஒரு மாநில தமிழ்நாட்டுடைய செய்தி குறிப்புல வராத செய்தியை இன்னொரு மாநில முதலமைச்சர் சொல்லுகிறார் என்று சொன்னால், இங்கே அரசு நடக்குதா, கூத்து நடக்குதா, ரீல்ஸ் நடக்குதா, என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? ஆட்சி நிர்வாகத்திறமை என்ன? சட்டத்தை பார்க்க வேணாமா? உச்ச நீதிமன்றம் ஆணையிட்டு தான் 2011 2012 அன்றைய முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் பெங்களூருக்கு சென்று முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு சொன்னதுக்கு பின்னாடி உச்ச நீதிமன்றத்துடைய ஆலோசனை ஏற்று ஜெகதீஷ் ஷெட்டர் என்கின்ற முதலமைச்சர், கர்நாடக முதலமைச்சர், காங்கிரஸ், அன்றைக்கும் காங்கிரஸ் தான், போய் சந்திச்சு பேசினாங்க. பகிரங்கமா வெளியே வந்து சொன்னாங்க, இந்த பேச்சுவார்த்தை நடந்து வீண் சொல்லிட்டாங்க. அதுக்கு பின்னாடி தான் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டது. அதற்கு பின்னாடி தான் காவேரி ஒழுங்காற்று ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. கலைஞருடைய முயற்சியால் பிரதமர் VP சிங் இருக்கும்போது காவேரி நடுவர் மன்றம் அமைச்சா. இத்தனை சட்டத்திட்ட நடைமுறைகள் இருக்கும்போது நீங்க அனைத்தையும் மீறி பேச்சுவார்த்தைக்கு செல்வது என்பது காவேரி ஒழுங்காற்று ஆணையம், உச்ச நீதிமன்றம், காவேரி மேலாண்மை வாரியம், காவேரி நடுவர் மன்றம் அனைத்தையும் அவமரியாதை செய்வது போன்றது. முதலமைச்சருடைய நடவடிக்கை என்பது சட்டத்தை தூக்கி எறிவது போன்றது. சட்ட நடைமுறைகளை மீறினா திரும்ப சட்ட நடைமுறைக்கு போக முடியாது. நம்ம முறையிட வேண்டிய எங்க? நமக்கு தண்ணீர் தர வேண்டிய சட்டத்திட்ட விதிகள் வகுத்திருக்கிறோம். இதற்கான உச்ச நீதிமன்றத்துடைய கண்காணிப்புல மேலாண்மை வாரியம் இருக்கு. முறையிட வேண்டிய இடத்துல முறையிடாம பேச்சுவார்த்தை என்ற பெயர்ல பல ஆண்டுகளாக பேசுவது ஒன்று கர்நாடகம், செயல் ஒன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. மேகதாட்டு அணையை நாங்க கட்டுவோம், பூஜை நடத்துவோம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் தமிழ்நாடு அரசு முனைப்போட வேகமா விவேகமா சட்ட நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டிய முதலமைச்சர், நான் 3ஆம் தேதி பெங்களூருக்கு உங்களை பார்க்கிறேன்னா இதனால என்ன பயன்? ஏற்கனவே கூடிய சட்ட நடைமுறைகளை உச்சநீதிமன்றம் என்ன சொல்ல, அப்ப நீங்க 2 மாநிலங்களும் பேசி தீர்த்துக்கிறீங்கன்றோம். 2 மாநிலம் பேச சொல்லி பேச்சுவார்த்தை பயனில்லை என்று அம்மா ஜெயலலிதா சொன்னதுக்கு பின்னாடிதான் இனிமே உங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை வேண்டாம் என்கிறது. அப்ப நடவடிக்கை எப்படி முதலமைச்சர் தவறான நடவடிக்கை போறாரு. மேகதாட்டு அணைக்கு என்ன பேச்சுவார்த்தை? மேகதாட்டு அணை கட்டக்கூடாது, அணைகள் விதிகளுக்கு புறம்பானது. கீழ்மடை பகுதி, நம்ம கீழ்மடை பகுதி பாண்டிச்சேரி, கேரளா, இந்த மாநில மக்களுடைய காவிரி நீரை பயன்படுத்தக்கூடிய தென் மாநில மக்களுடைய அனுமதி இல்லாமல், இந்த அரசுடைய அனுமதி இல்லாமல் காவேரி பகுதியில் இன்னொரு அணை கட்டுவது நீர் அணைகள் பாதுகாப்பு விதிகளுக்கு முரணானது, சட்டத்துக்கு எதிரானது, உச்ச நீதிமன்றத்துக்கு அவமரியாதையானது. அப்ப நடவடிக்கைகளை சட்ட ரீதியாக எடுப்பதற்கு துணிவில்லாத அல்லது ஆலோசனை சரியில்லாத ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். மேகதாட்டு அணையை கட்டுவோம்னு அவங்க முனைப்போட இருக்கிறாங்க. இதுல பாரதிய ஜனதா கட்சி அங்க தேர்தலை எதிர்நோக்குது. தமிழ்நாட்டில் நம்மளை 0 ஆக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிட்டோம். கர்நாடகத்தில் நம்ம ஆட்சியை பிடிச்சோம், ஆட்சியை காங்கிரஸால இழந்திருக்கிறோம். அதனால கர்நாடக மக்களுக்கு மேகதாட்டு அணையை கட்டுறதுக்கு பச்சை கொடி காட்டும் ஒன்றிய அரசுன்னு சொல்லி கர்நாடக மக்களுக்கு ஆதரவாக ஆட்சியை பிடிப்பதற்காக, கர்நாடகத்தில் அதிகார ருசிக்காக தமிழ்நாட்டு மக்களை பழிவாங்குற நோக்கத்தோடு பாரதிய ஜனதா செயல்படுகிறது, ஒன்றிய அரசு செயல்படுகிறது. காங்கிரஸ் எப்படி செயல்படுறாங்க? ராகுல் காந்தி தானே சிவகுமாருக்கு தலைவர், மாணிக் தாக்கூருக்கும் தலைவர் அவர் தானே. ஏன் 2 பேரையும் கூப்பிட்டு, ஜோசப் விஜயும் கூப்பிட்டு, சிவகுமாரையும் கூப்பிட்டு இந்த பேச்சுவார்த்தையில ராகுல் காந்தி கலந்துக்கிற தயாரா? பாரத மாதாவுக்கு ஜெய் சொல்ற மாணிக் தாக்கூரை கேட்கிறேன். பாரத மாதா விரிந்து பறந்து கிடக்கிறார், காஷ்மீர் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் விரிந்து பறந்து கிடக்கிறான்னு சொல்றீங்களே, அந்த பாரத மாதாவை கூப்பிட்டு பேசி தீர்க்க முடியாது ராகுல் காந்தி? முடியுமா? கர்நாடகத்தில் வாழ்றவன் இந்து தானே. திருப்புரங்குன்ற மலையில முருகனுக்கு தீப ஏத்தனம், இந்துக்களுக்கு விரோதமான ஆட்சி, திமுக ஆட்சி நடந்து சொல்லி கோஷமிட்டீங்களே பாரதிய ஜனதா. தஞ்சை, திருச்சி, டெல்டா மாவட்ட விவசாயிகள் இந்துக்கள் தானே. ஏன் இந்துக்களுக்கு இந்து தண்ணி திறந்து விட மாட்டேன்றாங்க கர்நாடகத்தில்? ஏன் ஒன்றிய அரசு கேட்க மாட்டேங்குது? பாஜக இந்துக்கள் விஷயத்துல ஏன் தலையிட மாட்டேங்குது?
இப்ப மட்டும் இந்து இல்லையா? அப்ப சுயநல நோக்கத்தோடு பாரதிய ஜனதா காங்கிரஸ் செயல்படுகிறது. ஒரு பெரிய வலையை விரிச்சு வச்சிருக்கு. இந்த வலையில போய் விஜய் சிக்கக்கூடாது. விஜய் மட்டும் சிக்குனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமை பறிக்கப்படும். காவிரி மேலாண்மை வாரியத்துடைய சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டு, உச்ச நீதிமன்றத்துடைய விதிகளுக்கு உட்பட்டு தான் பேச்சுவார்த்தைக்கு செல்லணுமே தவிர, உச்ச நீதிமன்ற அனுமதி இல்லாமல் பேச்சுவார்த்தை தொடங்கினால் நாளை சட்ட நடைமுறைகளை உச்ச நீதிமன்ற மேலாண்மை வாரியம் ஒழுங்காற்றுக்குழு மேற்கொள்ளாது. இரு மாநில முதல்வர்கள் பேசி தீர்த்து கொண்டு ஒதுங்கிக் கொள்ளும். ஆகவே சட்டம் வேடிக்கை பார்க்கும். பாரதிய ஜனதாவும் காங்கிரசும் ஒரு பெரிய வலையை விரிச்சு வலையில தமிழ்நாட்டோட உரிமையை அடகு வச்சிருக்காங்க விஜய்ன்றதை கண்டித்து தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் ஜீவாதார பிரச்சனைகளுக்காக, தமிழர்களுக்காக, இனமானத்திற்காக போராடக்கூடிய ஒரு மாபெரும் ஜனநாயக பேரியக்கம் என்ற அடிப்படையில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அந்த போர் குரலை எழுப்பியிருக்கிறார். அந்த போர்க்குரலுடைய உயர்வாக நம்முடைய தம்பி இளைஞரணி செயலாளர் உதயநிதி, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் 3ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் செல்லக்கூடாது, மேகதாது அணை கட்டக்கூடாது, காவேரி மக்களுக்கு பிடிப்பு மக்களுக்கு உடனடியாக அந்த ஒழுங்காற்றுக்குழு மேலாண்மை வாரியம் நீரை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சையிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய போர்ப்பாட்டமாக ஆர்த்தெழுந்து விவசாய பெருமக்கள், அனைத்து தரப்பு மக்களும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். அந்த போராட்டத்துக்கு பின்பாக ஒன்றிய அரசு, கர்நாடக அரசு பணியும், அதற்கு பின்பாக விடுவு பிறக்கும் என்று எதிர்பார்ப்போம். போராட்டம் வெல்லட்டும். இதுல முக்கியமாக சார், கர்நாடக அரசு வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க. ஆனா விஜய் அவர்கள் வந்து இன்னும் கூட்டாம இருக்காங்க. இங்க வேணாம்னு நினைக்கிறாங்களா? எதுவுமே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினா இவருக்கு பேச தெரியாது, தாவேக்கால வேற யாருக்கும் பேச தெரியாது, காவேரி விஷயம் தெரியாது, ஒழுங்காற்றுக்குழுக்கு என்ன அதிகாரம், மேலாண்மை வாரிக்கு என்ன அதிகாரம், நடுவர் மன்றத்துக்கு என்ன அதிகாரம், உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிருக்கு, கர்நாடகா என்ன சொல்லுது, எதுவுமே தெரியாம தானே பேச்சுவார்த்தைக்கு போறேன்றாரு. ஒட்டுமொத்த தமிழ்நாடே பேச்சுவார்த்தை வேண்டாம்னு சொல்றோம். தமிழ்நாடு விவசாய பெருமக்கள் அனைத்து பேரும் வேண்டாம்னு சொல்றோம். பேச்சுவார்த்தை என்ற நாடகம் தேவையில்லை, கபட நாடகம். கர்நாடகம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்ற பெயரை நம்ம ஏமாற்றி பேசுவது ஒன்று செயல் ஒன்றாக இருக்கிறது. மேலாண்மை வாரியம் சொன்னாலும் கேட்பதில்லை, உச்ச நீதிமன்ற பேச்சு மீறுகிறது. அப்ப என்ன செய்யறது? சட்டத்தின் இறுக பிடியில தான் கொண்டு வரணும். ஒன்றிய அரசு வேடிக்கை பார்க்குது, அரசியல் லாபம் பார்க்குது, காங்கிரஸ் சித்து விளையாடுது. அப்ப சுதாரிக்க வேண்டியது யாரு? ஆட்சி அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? ஜோசப் விஜய் இருக்கு. அனைத்து கட்சி கூட்டத்தை முடிவெடுங்க, டெல்டா விவசாய அமைப்பை கூப்பிடுங்க, அனைத்து விவசாய சங்க பிரதிநிதியை கூப்பிடுங்க, எல்லாரையும் கூப்பிட்டு கலந்து பேசி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய முடிவை அறிவிக்கணும். இது தனிப்பட்ட தாவேக்கா முடிவு இல்லை, தனிப்பட்ட ஜோசப் விஜய் முடிவு இல்லை. ஒரு முறை காவேரி பிரச்சனைக்காக ஒட்டுமொத்தமாக அனைத்து கட்சி தலைவர்களுமே விமானத்தில் கூட்டு போனாங்க. அம்மா காவேரி பிரச்சனைக்காக அவங்களே உண்ணாவிரதம் இருந்தாங்க. காவேரி பிரச்சனைக்காக திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு போராட்டங்களை, சட்ட போராட்டங்களை, அறப்போராட்டங்களை நடத்தியிருக்கிறது. அனைத்து கட்சிகளும் நடத்திருக்கிறோம். அதனால அனைத்து கட்சியுடைய கூட்டத்தை சிவகுமார் கூட்டும் போது ஏன் ஜோசப் விஜய் கூப்பிட மாட்டேன்றீங்க? கூட்டுங்க, கலந்து பேசுங்க. தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த குரலாக ஜோசப் விஜயுடைய குரல் இருந்தால் கர்நாடகம் பயப்படும், ஒன்றிய அரசு பயப்படும். ஆக ஒட்டுமொத்த குரலாக தமிழ்நாட்டு மக்களுடைய ஜீவாதார உரிமையை பாதுகாப்பதற்கு ஜோசப் விஜய் அனைத்து கட்சி, அனைத்து விவசாய சங்கத்துடைய பிரதிநிதியுடைய கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார். நன்றி.